கதவு திறந்து விட சொல்றேன் சேதுகிட்ட சொல்ல. நீங்க யார் சார் அதை சொல்றதுக்கு? சொல்லல, நான் இப்படிதான் சார். சண்டை போட கேட்க போனா தப்புன்னு சொன்னா நான் உங்களை சண்டை போடலுக்கு உண்டான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 4வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பிரச்சனை எல்லாருமே பேப்பர் ரவுடி அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நான் உண்மையை சொல்கிறேங்க, பிரஜினுக்கு இருக்க கட்ஸு இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது. உண்மையாலேயே அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். அதாவது விஜய் சேதுபதி இவரை திட்ட ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ இவர் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. மரியாதை கொடுத்து தான் பேசுறாரு. மற்றவங்களாவது ஆட்டிடியூடு காட்டுவாங்க, அதாவது ஒரு மாதிரி நக்கலா விஜய் சேதுபதி கிட்ட பேசுவாங்க. ஆனால் பிரஜினு நக்கலாலாம் பேசல, சார்னு சொல்லி பேசுறாரு. கரெக்டான கேள்வியை கேட்குறாரு. அப்படி என்ன கேட்டாருன்றத ப்ரோமோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முதல்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத சொல்றேன். அதுக்கப்புறம் பிரஜின் பேசினது சரியா தப்பான்றதை நீங்களே யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. முதல்ல விஜய் சேதுபதி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு பேப்பரை வச்சு ஆரம்பிக்கிறாரு. பிரஜின், நீங்க இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அதாவது கதவை நான் திறக்க சொல்றேன், நீங்க வேணா போய் கூட்டுவாங்கன்னு சொல்றீங்க, அதே மாதிரி எதனால சேது கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றீங்க, இதை தாண்டி என் குறுக்க யாராவது வந்தாங்கன்னா அடிச்சு தள்ளிட்டு போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அதுக்கு பிரஜின் என்ன சொல்றாருன்னா, சார் நான் இதெல்லாம் பேசவே இல்லைன்னு மறுக்கலாம் போறது இல்லை. ஆமா நான் பேசினேன், நான் இப்படிதான் சார், என்னோட கேரக்டரே அப்படிதான்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு விஜய் சேதுபதி இருக்காருல்ல, உடனே சேரை போட்டு சொல்லுங்க கேட்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பண்றாரு. அப்பயும் பிரஜின் சூப்பரா கேட்கிறாருங்க. இந்த இடத்துல பிரஜின் கேட்டது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் இந்த கருத்தோட மாறுபட வாய்ப்பு இருக்கு, ஆனா எனக்கு இது சரியா தான் பட்டது. என்ன கேட்கிறாருன்னா, சார் என்ன சார் நீங்க தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேளுங்க, சண்டை போடுங்கன்ற மாதிரி சொல்றீங்க, நான் அந்த விஷயத்த பண்ணா அதுவும் தப்புன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உண்மையாலேயே சொல்றேன், இது லாஜிக்கு கரெக்ட் தான். ஏன்னா நீங்க சும்மா உட்காந்தா என்ன கேட்பீங்க, அரோரா துஷார் உங்களுக்கு ஏசிலாம் கரெக்டா இருக்கான்னு கேட்பீங்க. எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தாலும் கேட்பீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேசினாலும் கேட்பீங்க. பேசுறப்ப இவர் வார்த்தை, இப்ப அதுக்கு விஜய் சேதுபதி ஒன்னு சொல்றாரு. அது என்னன்னா, உங்களை யாரும் பேச வேணாம்னு சொல்ல சார், பேசுங்க, ஆனா பேசும்போது வார்த்தையெல்லாம் கவனமா பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க பிராக்டிக்கலா நீங்க யோசிங்க, பிக் பாஸ் வீடு ஒரு கலவர பூமி. அந்த இடத்துல நீங்க எல்லா வாட்டியும் அமைதியா பேச முடியுமா? ஒரு லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஐயா நீங்கள் கூறியது தவறு ஐயா, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கூறாதீங்க ஐயா, நீங்க இப்படி பேசுறது தப்பு ஐயா, இப்படியா பேசிட்டு இருக்க முடியும்? ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுங்க, அவங்க 2 வார்த்தையை விடுறாங்கன்னா நீங்க ஒரு வார்த்தையை விட மாட்டீங்களா? அதனால பிக் பாஸ் வீட்டில் நீங்க இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்லாம் இருக்க முடியாதுங்க. பிரஜி நீங்க சரியான கேள்வியை தான் கேட்குறாரு. சரி, விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்டா இருக்கீங்க, அப்ப நீங்க எவ்வளவு மரியாதையா பேசணும். நீங்க ஏன் வக்கீல்னு சொன்னீங்க? இன்னைக்கு இந்த வாரம் மட்டும் சொல்ல, போன வாரமும் வக்கீல்னு சொன்னீங்க. எப்படி சார் நீங்க சொல்றீங்க? அதாவது விஜய் சேதுபதி இன்னைக்கு இருக்கிற லெவல் எங்க? அப்ப நீங்க அந்த லெவல்ல இருந்துட்டு வக்கீல்னு சொல்லுவீங்களா? இந்த உள்ள இருக்கிற 20 பேருக்கு நீங்க எக்ஸாம்பிளா இருக்கணும். ஆனா நீங்க வக்கீல்ல நீங்க சொல்லலாம், மத்தவங்க சொல்லக்கூடாதா? நீங்க வக்கீல்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுங்க. இங்க இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னதான் இருந்தாலும் வெளியே போன திவாகரன் நான் வக்கீல்னு கேட்டிருக்க கூடாது. இப்ப திவ்யா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, சாண்ட்ரா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, வக்கீல்ன்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு மன்னிப்பு கேட்பீங்களா? அப்ப நீங்களும் தானே வார்த்தையை வர்றீங்க. அதாவது கோபம் வந்தா வார்த்தை வரதாங்க செய்யும். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க அதாவது பிரஜின் பண்ண எல்லாம், பிரஜின் தைரியமா கேட்டாரு. உண்மையாலே சொல்றேன், பிரஜின் பேப்பர் ரவுடி இல்ல, உண்மையாலே தைரியமா கேட்டாரு. அவரோட கட்ஸுக்கு உண்மையிலே பாராட்டுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு பிரஜினை பிடிக்காது, ஆனா இந்த விஷயத்துல பிரஜின் கேட்டது சரிதான். அதுவும் மரியாதையா விஜய் சேதுபதி கிட்ட கேட்டாரு. விஜய் சேதுபதி கிட்ட ப்ராப்பரான பதில் இல்ல. அதனால தான் சேரை தூக்கி போடுறது என்ன, கோட்டை கழட்டிட்டு போறது என்ன, சும்மாலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பிரஜினி இந்த இடத்துல கேட்ட கேள்வி சரி. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க போன சீசன் முழுக்க விஜய் சேதுபதி ராணுவ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கல்ல, ராணுவ பேசல, ஒரு புள்ள குச்சா இருக்கிறதுனால நீங்க வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த சீசனு கமருதீன்லாம் பெரிய ரவுடித்தனம் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தான். ஆனா விஜய் சேதுபதி கிட்ட பம்மிட்டு இருப்பான் கமருதீன். விஜய் சேதுபதி என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டிருப்பான். சார் ஏன் சார் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இப்படி கிண்டல் பண்றது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட கேட்டிருக்கானா? அப்படி கேட்டது இல்ல. பிரஜின் அது கேட்கிறாரு. என்னன்னா, பிரஜினை கார்னர் பண்ற மாதிரி விஜய் சேதுபதி லாக் பண்ணும்போது, சார் இப்படிதான் சார் கேம் விளையாடுறது, நான் இப்படிதான் சார், நான் எனக்கு டக்குன்னு கோபம் வரனா கோபம் வரதான் சார் செய்யும், இதுதான் சார் என்னோட கேமு, நீங்களா உங்களோட கேமை விளையாடுங்கன்னு சொல்றீங்க, அப்படி விளையாண்டாலும் கேள்வி கேட்குறீங்கன்னு இவர் சொல்றது சரிதாங்க. அப்ப வார்த்தையை விடுறது சரின்னு நீ சொல்றியாப்பான்னு என்கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு. வார்த்தையை விடுறது நான் சரின்னு சொல்லுங்க, ஆனா வார்த்தை சில சமயம் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் பிடிச்சி பிரச்சனை பண்ண முடியாது. விஜய் சேதுபதி ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேள்வி கேட்டா இந்த வீட்டில் இருக்க 16 பேரையும் கேள்வி கேட்கணும். நீங்க அந்த இடத்துல இந்த வார்த்தை சொன்னது தப்பு, இந்த இடத்துல இந்த வார்த்தை சொன்னது தப்புன்னு கேட்கணும். ஏன் விஜய் சேதுபதியை வக்கீல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணார்ல, அப்ப நீங்க பண்ணது தப்பு தானே, அதை ஏத்துப்பீங்களா?
அதனால ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டுலாம் தொங்கக்கூடாதுங்க. இவர்கிட்ட பிரஜின் கிட்ட வந்து நீங்க பிரஜின் உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம், தேவையில்லாம வார்த்தையை அடிக்கடி இப்படி யூஸ் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்றது வேற. இவர் ரோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணா பிரஜின் சும்மாவா இருப்பாரு? பிரஜின் பண்ணது எனக்கு சரியா தான் இருந்தது. ஃபுல் எபிசோட பார்த்து இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.